நான் பஸ்ஸில் அப்படி நான் எப்போயுமே விழுப்புரம் வரைக்கும் காரில் போவேன். காரை கொண்டு போய் அங்கே ஒரு இடத்துல நம்ம சொந்தக்காரன் வீட்டில் பார்க்கிங் பண்ணிவிட்டு பஸ்ஸில் தான் போவேன். ஏன்னா அந்த பக்கம் கரும்பு தோட்டம், இந்த பக்கம் சவுக்கு தோட்டம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்துட்டு போவேன். பார்த்துட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறும்போது ஒரு பாட்டிமா ஏறி டிரைவர்கிட்ட சொல்லிச்சு, தம்பி அனந்தபுரத்துக்கு வழியில் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டமங்கலம் ஒரு ஊர் வரும், வந்தால் சொல்லு ராஜா அப்படின்ச்சு. டிரைவர் சொன்னார், என் கண்ணெதிரிக்க உட்காரு பாட்டி சொல்கிறேன்னா. அதுவும் கண்ணெதிரிக்க உட்காந்துது. நான் ஜன்னல் ஓர மகன், நானும் தூங்கிவிட்டேன் கொஞ்சம் நேரத்தில், அசந்துட்டு ஏதோ ஒரு எண்ணத்தில். அந்த பாட்டியும் அசந்து தூங்கிட்டுது. இந்த டிரைவர் கண்டக்டர்கிட்ட பேசுகிற பேச்சில் எதையும் மறந்துவிட்டான். கண்டமங்கலம் தாண்டி 2 கிலோமீட்டர் போட்டுது வண்டி. திரும்பி பார்த்தான், பாட்டி முகம் தெரிஞ்சுது. ஐயையோ கண்டமங்கலம் வந்தால் சொல்கிறேன்னு சொன்னேன்னே, வாக்குறுதியை மீறிட்டுனே 2 கிலோமீட்டர் போயிடுத்தேன்னு சொல்லி பரவாயில்ல பாட்டி தூங்குது. பக்கத்தில் தான் சர்வீஸ் ரோடு. யூட்டர்ன் பண்ணி அப்படி திரும்பி இப்படி வந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை ஆகிடாது, 2 கிலோமீட்டரில் ஒன்றும் பெருசாக கொல்லப்படாதுன்னு சொல்லி அப்படியே யூட்டர்ன் பண்ணி அப்படியே திரும்பி ஊருக்குள்ளே வந்து கண்டமங்கலம் வந்ததுமே பாட்டியே கண்டமங்கலம் வந்துடுத்துன்னா எழுந்துது. நல்ல வேலைப்பா, கண்டமங்கலம் வந்தால் பிபி மாத்திரை போடுன்னு என் பேத்தி சொன்னேன். இப்போ டிரைவருக்கு பிபி எகிருது. அவன் கேட்டான் பாரு ஒரு கேள்வி, இதை கண்டமங்கலம் தான் போடணுமா, கண்ட ஊரில் போடக்கூடாதான்னா. நீ வேறு, என் பேத்து சொன்னது நான் சொன்னேன், அதனால தான் கண்டமங்கலம் வந்தால் சொல்லுன்னு நான் சொன்னேன். இவன் போய் திரும்பி வந்தது அதுக்கு தெரியாது. வேடிக்கையான மனிதர்கள், வினோதமான உலகம் இல்லைங்க. வேடிக்கையான மனிதர்கள், வினோதமான உலகம். இதை நம்ம ரசிக்க வேண்டிய முறையில் ரசித்து, எதை தள்ளணுமோ அதை தள்ளி, எதை கொள்ளணுமோ அதை கொண்டு நாம் மற்றவர்களுக்கு ஒரு ஊன்றுகோல் போல் உதவுவதற்கு வாழ்க்கைக்கு பயன்பட்டால், ஒரு மனிதனுக்கு இல்லையா, ஒரு ஊருக்கே இல்லைங்க, ஒரு மனிதனுக்கு பயன்பட்டாலே நாம் பிறந்ததற்கு ஒரு அர்த்தம் கிடைத்து விட்டது என்ற ஒரு பெருமிதம் அந்த பதிப்பாசிரியருக்கும் படைப்பாசிரியருக்கும் வந்தால் அதுவே பெரிய விஷயம். அது ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு நான் செய்யணும்னு முடியவே முடியாது. அது வீட்டில் இருக்கிற 4 பேரே நம்மளால் திருத்த முடியல. அதானே, ஆளாளுக்கு ஒரு கோணத்தில் இருக்குது, அதையே சரி பண்ண முடியல நம்ம. அதனால் வாழ்க்கையில் எது எப்படி ஆனாலும் நாம இருக்க பழகுவோம். நமக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்கணும். 2வது நம்பிக்கை வேணும் சார். எதுலேயுமே நம்ம ஜெயிப்போன்னு நம்புங்க. ஏன்னா நம்பிக்கை தான் மனிதனுடைய வாழ்க்கையே. ஏன்னா ஜப்பானில் ஒரு 15 வயசு பையனுக்கு ஜூட்டோவில் சாம்பியன் ஆகணும்னு ஒரு ஆசை, சாம்பியன் ஆகணும்னு ஆசை. ஆனால் அவனுக்கு ஒரு கை கிடையாது, இடது கை பிறவியிலே இல்லை. எந்த குருவும் அவனுக்கு அந்த கலையை கற்றுக் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் அவன் முயற்சி விடலை. ஒரே குருக்கிட்ட திரும்ப திரும்ப போனால் அந்த ஆள் தொந்தரவு தாங்க முடியாமல் சரி வாடான்னு சொல்லி, ஆனால் ஒரே ஒரு பயிற்சி மட்டும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், உன் முயற்சிக்காக நான் இதை செயல்படுறேன், நீ தினம் அதையே ப்ராக்டிஸ் பண்ண, அதையே பயிற்சி எடு. முயற்சியும் பயிற்சியும் ஒரு மனிதனை முன்னேற்றத்துக்கு அழைத்து செல்லும் ஆகையினால் அதையே செய்டான்னார். சரி சாமின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு கலையை கற்றுக்கிட்டு அதையே ப்ராக்டிஸ் பண்ணி அதில் அவனை ஜெயிக்க முடியாத அளவுக்கு தயாராகிட்டான். சாம்பியன் ஆனதுக்கான போட்டி நடக்குது. இவனும் வரான் களத்தில். ரெகுலர் சாம்பியனோடு இவன் மோத வேண்டிய கட்டம் வருது. இவன் தான் அதில் ஜெயிச்சுடுறான். ஜெயிச்சு சாம்பியன் ஆன உடனே குருக்கிட்ட கேட்டான், சாமி அவனும் 1000 கலைகளை காட்டுறான், வெளிப்படுத்துகிறான், எனக்கு இந்த ஒன்றை தான் கற்றுக் கொடுத்த, இதுலேயே நான் ஜெயிச்சிட்டேன் எப்படின்னு கேட்டான். அதுதான்டா ரகசியம். இந்த கலையில் ஒன்றை ஜெயிக்கணும்னா, இந்த பயிற்சியில் ஒன்றை எதிரி ஜெயிக்கணும்னா உன் இடது கையை பிடிச்சிக்கிட்டு தான் உன்னை தாக்கணும். உனக்கு தான் இடது கையை இல்லையேடா. அப்போது மைனஸை ப்ளஸ் ஆக்கினான் பார்த்தீங்களா. இல்லாததை அவனுக்கு சாதகமாக்கி அவனுக்கு வேண்டிய சாம்பியன் பட்டத்தை பெற்று தந்தா குரு என்று சொன்னால், இது வழிகாட்டுகிறவருக்கு இருக்கக்கூடிய ஒரு வல்லமை. அதனால் நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம செய்திட முடியும், எதையும் பாராட்ட முடியும், எதையும் பாராட்டுவதற்குரிய நிலைக்கு நம்மால் உருவாக்க முடியும். அதனால தான் நான் மீண்டும் சொல்கிறேன், பதிப்பாசிரியரும் சரி படைப்பாசிரியரும் சரி தனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை என்னைக்கும் குடி வைக்கணும். எப்போ பார்த்தாலும் இந்த துன்பத்துக்கு ஆளாகிறது, ஒரே கவலை ஃபீலிங், ஒரே எப்போ என்ன இந்த கல்யாண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தனியாக உட்காந்துட்டான்னா போய் பாருங்களேன், அவன் பொண்ணு வீட்டுக்காரனா புள்ள வீட்டுக்காரனா இல்லை, 2ம் சுகர் பேஷண்ட்டு. நான் அப்படி தான் ஒருத்தன் போய் கேட்டிருக்கிறேன். 2 பேரும் தனியாக உட்காந்து நேயா பேசுகிறீங்கன்னு. கேட்குற 3வது ஆளுக்கும் சுகர் வர அளவுக்கு பேசுவான். இல்லை நான் பாருங்களேன், எப்பயுமே நம்ம சுற்றி இருக்கிற சமூகம் நோய்களை பற்றி அதிகமாக பேசுகிறோம். ஒரு காலகட்டத்தில்
ஒருத்தனுக்கு ஒருத்தனை சந்தித்தா என்ன கேட்பான்? பயிர் என்ன வச்சுருக்கிறேன்னு கேட்டான். அந்த சமுதாயத்தில் என்ன பயிர்? வாடஞ்சம்பா பயிரா, கிச்சிலி சம்பாவா? அதெல்லாம் போச்சு. இப்போது எல்லாமே பயிரும் போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் போய் உயிரை பற்றி பேசினான். பொண்ணு இருக்குது, புள்ள இருக்குது, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தியா, ஏதாவது புழு பூச்சி? எங்கள் பாட்டி கூட நான் போவோம், வெளியில் போகும்போது கேட்பேன் இதெல்லாம். ஏதாவது புழு பூச்சி இருக்குதா? நானே கேட்டேன் எங்கள் பாட்டியை. அதர்மமாக பேசுகிறான். இந்த கிராமத்தில் ஒரு மனுஷன் வயிற்றில் புழு பூச்சி பூக்கும்? இல்லைடா, அது கிராமத்து பாஷைடா, பூட்டகமாக பேசுவாங்க. என்ன பூட்டகமாக பேசுவான்? சாதியாக பேசுவோம், புரியலையேன்னு. புழுன்னா ஆம்பளை பிள்ளைன்னு அர்த்தம், பூச்சின்னா பொம்பளை பிள்ளைன்னு அர்த்தம்டான். எப்படின்னு? புழுன்னா ஒரே இடத்துல தான் நின்று கிடக்கும், எங்கேயும் போகாது. பையனாக பிறந்தா பிறந்த வீட்டிலேயே தான் கிடப்பான் கடைசி வரைக்கும். பூச்சிக்கு ரெக்கை வந்தால் பறந்து போடும்டா, பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போயிட்டுண்டா. பெண் குழந்தைன்றதுதான்டா பூச்சின்னு சொன்னான். புழுன்றது ஆம்பளை பிள்ளையை குறிக்குண்டா அப்படின்னாங்க. எவ்வளோ ஒரு கல்ச்சர் இருந்தது, எவ்வளோ நாகரிகம் இருந்தது, எவ்வளோ பண்பாடு இருந்தது. பையனா பொண்ணான்னு எதுவும் கேட்கல, அவன் எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல. உயிரை பற்றி பேசினான். இப்போ நோயை பற்றி தான் பேசிக்கிறோம். யாரை பாருங்கள், உனக்கு பிபி எவ்வளோக்குது, உனக்கு சுகர் எவ்வளோக்குது, எனக்கு லெவல் கரெக்டாக இருக்குதுண்ணா, 140 தான் இருக்குதுண்ணா. அவனுக்கு மூஞ்சி சின்னதாக போகுது. அது எப்படி? நானும் கரெக்டாக தானே இருக்கிறேன், கண்ட்ரோலாக இருக்கிறேன், எனக்கு எப்படி? ஏன்னா உன் உடம்புக்கு ஏறுது, அவன் உடம்புக்கு ஏறல. நான் ரிட்டையர் ஆனேன் சார், 2007 ரிட்டையர் ஆனேன். என்ன ஒருத்தன் கேட்டான், என்ன இருக்குது, பிபி இருக்குதா, சுகர் இருக்குதாண்ணா? எதுவும் இல்லைன்னா. அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். சார் என்ன எதுவுமா இல்லைன்னு கேட்குறான். எதுவுமே இல்லைடாண்ணா. நீ சரியான டாக்டர் போய் பாரியா முதல்லன்றான். என்ன பண்ணுவீங்க சார் நீங்கள்? அப்போ அவன் கேட்குற போது நமக்கு ஒரு பாதிப்பு வருதா இல்லையா? எதுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணாதனால தான் பிரச்சனையோ இல்லை? எதுக்காகன்னா நம்ம சுற்றி இருக்கிறவன் அப்படி தான் இருப்பான். அதனால் நீங்கள் ஒன்றை மட்டும் ஞாபகப்படுத்துகிறோம், உங்களுக்கு உங்களுடைய ஊக்கத்துக்கு தடை விதிக்காமல் பாராட்டுகிற பண்பாளர்களோடு தொடர்பு கொண்டு பேசுங்க. எப்பயுமே ஒரு மனிதன் ஜெயிக்கணும்னா தன்னை ஆர்வப்படுத்துகிறவர்களையும் தன்னை ஆதரிக்கிறவர்களோடு நம்ம பேசணும். நம்முடைய கவனத்தை சிதைக்கிறதோ, ஆமாம் இதெல்லாம் எடுத்து இல்லாமல் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு சோர்வை உருவாக்குகிறவர்களோடு தயவு செஞ்சு பேசவே வேணாங்கிற நான். விளையாட்டுக்கு சொல்லலை, உண்மையிலே சொல்கிறேன் நான். நம்ம ஆர்வத்தை தூண்டாமல் இருந்தால் போதும், தூண்டுறதை விட நம்ம அடக்காமல் இருந்தால் போதும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்களோடு பழகுங்க. நல்ல ஒரு வைப்ரேஷன் வரும். ஒருத்தர்கிட்ட பேசும்போது எதுக்காக பேசுகிறோம் சார்? நமக்குள்ளே இருக்கிற ஆற்றல் நமக்கே தெரியாது, அவர்களுக்கு தெரியும். இப்படி செய்யுங்க சார், இப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்னு கூட. அப்படிப்பட்ட ஒரு நல்லவர்களோடு பழகுங்க, நல்லவர்களோடு தொடர்பு வைங்க, நல்லவர்களோடு பேசுங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் எந்த துறையை கையில் எடுத்தீர்களோ அந்த துறை சார்ந்த படைப்புகளை, நவீனங்களை தேடி பயணப்படுங்க. நவீனங்களை தேடி பயணப்படணும். மேதக அப்துல் கலாம் இடத்தில் கற்றிருக்கிற மிகப்பெரிய பாடம் அதுதான். அவரை வாழ்நாள் முழுவதும் தேடிக்கொண்டே இருந்தார். அதனால்தான் அவரை பிரபஞ்சம் அவரை தேடுகிற அளவுக்கு அவருடைய சிறப்புகள் அத்தனையும் அமைந்திருந்தது என்று சொன்னால், தேடல் உடைய மனிதனால்தான் சமுதாயத்திலே மிகப்பெரிய சிறப்பை குவிக்க முடியும். அதனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருங்க, கலகலப்பாக இருங்க. ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்குரிய ஆற்றல், அந்த ஆற்றல் கூட அந்த சந்திக்கிற மனிதனுடைய மனோபாவத்தை பொறுத்து தான் அவருக்குள்ளே ஊறி கிடக்கிற திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அதுவும் அமையும் என்பதையும் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும். பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் பிரபஞ்சத்திலே கிடையாது. ஏன்னா அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நாம் நினைக்கிறோம் எல்லாரும் பிரச்சனை. அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது, ரசிங்கன்றேன். இந்த ரசனை என்பது தான் இன்னும் நம்மை பல மடங்கு உயர்த்தும். அண்ணா நகரில் ஒரு வீட்டுக்கு போகிறேன், ஒரு கதவை தட்டுறேன், யார் பெரிய ஆள்லாம் வந்து கேட்குறான். சின்ன பொடி பையன் வந்து யார் வேணும்னா, அப்பா எங்கடான்னு, வேலைக்கு போய்கிறாரு. அம்மா எங்கடா, மார்க்கெட்டுக்கு போயிடுது. அண்ணன் எங்கடா, கிரிக்கெட் ஆட போய்கிறான். நீ எங்கேயாவது போக வேண்டியது தானே என்ன கோவத்தில். இப்போ நான் கூட என் ஃப்ரெண்டு வீட்டில் தாங்கிறேன்னா, இப்போ நான் தான் வீடு மாறி வந்துக்கிறேன்றது அவன் மேலே கோவப்படலாமா நம்ம? என்ன தம்பி, அதையும் நான் ரொம்ப ரசனையாக பண்ணேன். ராத்திரி பூரா எனக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம வீடு மாறி வந்துட்டோன்றது அந்த பையன் என்னமா சொல்கிறான். சில நேரங்களில் பிள்ளைகள் அப்படி இருப்பான் சார். ஏன்னா நான் சர்வீஸில் இருக்கிற போது 1983 நினைக்கிறேன், குரோம்பேட்டில் ஒரு பையன் லீவ் லெட்டர் கொடுத்தான். ஜனவரி மாதம் 10ஆம் தேதி லீவ் லெட்டர் கொடுத்தான். பாட்டி இறந்துட்டாங்கன்னு இருந்தது. சரி போடான்னு. ஏன்டா லீவ் லெட்டர் கொடுத்துட்டு தான் போகணுமா, போய் வரக்கூடாது.
ரூல்ஸ் படி நடக்கணும் சார், அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். சரி சரி போடான்ட்டேன். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அதே மாதிரி லீவ் லெட்டர் கொடுத்தான். பிரித்து பார்த்தா பாட்டி சேர்த்துட்டாங்க, பகீர்னு ஆகி போச்சு. அன்றைக்கும் அதான்டா கொடுத்தான், இன்றைக்கி தான் கொடுக்குறானே, ஒருவேளை அது சொந்தமாக இது தூரமாக போலகுது, போடான்ட்டேன். மார்ச் மாதம் 10ஆம் தேதி அதே மாதிரி லீவ் லெட்டர் கொடுத்தான். ஒன்று கோவம் வந்தது, என்னை பற்றி உனக்கு தெரியாதுன்னு. இந்த புள்ள அழகாக பதில் சொன்னான், எங்கள் தாத்தாவை பற்றி உனக்கு தெரியாதுன்னா. அப்புறம்தான் அவன் என்ன சொல்ல வரான்னு எனக்கு புரிஞ்சுது. நான் அவசரப்பட்டு அடிச்சிருந்தேன்னு வச்சுக்க, ஒரு இளம்பிள்ளையினுடைய பாவத்துக்கு நான் ஆளாயிருப்பேன். அவன் நிதானமாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான், இல்லை எங்கள் தாத்தாவை பற்றி உனக்கு தெரியாதுன்ட்டான். அதனால் வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை இருக்கணும் சார். எல்லாருக்குமே சாதிக்க வேண்டுமென்றால் சகிப்புத்தன்மை அவசியம் வேண்டும். எடுத்தங்கவுத்தன்னு சொல்லிட்டு உடனே எல்லோரும் வந்தோன்னே எல்லாமே வந்து எங்கேருந்து வந்தோம். இப்போ நாங்கள் கூட தான் பேச்சு திறந்தோம். எங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஐயா தமிழ்துறை மொழிபெயர்ப்பு துறையினுடைய இயக்குனர் அவங்க வந்திருக்காங்க, ஐயா அருள் ஐயா வந்திருக்காங்க. அவங்களுடைய தந்தையார் மிக அற்புதமானவர், முனைவர் ஔவை நடராஜன்னு தமிழறிஞர்கள் உலகமே பாராட்டுகிற மிகப்பெரிய மேதை. அவரால் பல நூல்கள், பல்லாயிரம் நூல்கள் தமிழுக்கு வரவாக வந்து, ஏன்னா பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்கிற அந்த வாசகத்துக்கு உயிர் கொடுத்தவர் அவருடைய தந்தையார். அதே மாதிரி அவருடைய தந்தையாரும் அதே மாதிரி சுவடியில் பல தமிழ் நூல்களை மிக அற்புதமாக இந்த தமிழகத்துக்கு தந்த, தமிழ் உலகத்துக்கு தந்த பெருமைக்குரிய ஒரு பெரிய பாரம்பரிய பெருமை மிக்க குடும்பம் அது. அதனால் அவங்களால் இன்றைக்கி மொழி வளம் பெற்றிருக்கிறது. அந்த மொழி வளம் பெற்றதனால் இப்படிப்பட்ட ஒரு சிறப்புகள்லாம் இன்றைக்கு ஏற்படுவதற்கு கூட ஒரு காரணமாக அது அமைந்திருக்கிறது என்றால், எல்லா பெருமைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி தானே. ஏன் சார், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி தானே. நம்ம ஒரே ஆள் வாழ்ந்துட முடியுமா? ஒருத்தன் சாப்பாடு தயார் பண்ணுறான், ஒருத்தன் துணி நெஞ்சு கையில் கொடுக்குறான், எல்லாருடைய உதவி தான் எல்லாருக்குமாக ஆகிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட சமூகத்திற்கு உங்களால் ஆன ஒரு நன்றி, உங்களால் ஆன ஒரு உதவி, அதுதான் பெரிய விஷயம். என்னை சார்ந்திருக்கிற சமூகத்துக்கு என்னால் ஒரு பயன் இதனால் ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியும் ஒரு மன நிறைவும் உங்களுக்குள்ளே உதயமாகிற போதுதான் உங்களுடைய பெருமையும் ஒரு அங்கீகரிப்பதற்கு உரியது என்றால், அந்த ஒரு பெருமையை இன்றைக்கு இந்த இதழ்களுடைய வெளியீட்டாளர்களுடைய சங்கம் ஆண்டு விழா மூலமாக படைப்பாளர்களுக்கெல்லாம் ஒரு விருது கொடுத்து, அது பயனெழுத்து படைப்பாளி என்கிற ஒரு பெரிய அற்புதத்தை அதை உங்களுக்கு விருதாக்கியிருக்கிறார்கள். அந்த விருது என்பது யார் கொடுக்கிறார்கள் என்பது அல்ல, கொடுக்கிறவருடைய உள்ளத்தினுடைய உயர்வு தான் நமக்கு ஒரு பெருமிதத்தை தரக்கூடியது. நான்லாம் 2006 ராஷ்டிரபதி பவனில் மேதகு ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய திருக்கரத்தினாலே அகில இந்திய தேசிய விருது பெற்ற பெருமையை என்னுடைய பிள்ளைகள் உருவாக்கி தந்தார்கள். ஏன்னா விருது என்பது, நான் இந்த செய்தியை துபாயில் நாங்கள் அந்த அரங்கத்தில் பேசுகிற போது வெளியிட்ட போது அரங்கம் அதிர்ந்தது. ஏன்னா அந்த மாமனிதர் கையில் பெற்றது தான் மிகப்பெரிய பெருமை. எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் போனாங்க. நான் ராஷ்டிரபதி பவனில் 2 நாள் இருந்தேன். உண்மையிலே அந்த ராஷ்டிரபதி பவனை எப்படிலாம் வச்சுருந்த 3 அறை தான். உட்கார்ந்திருந்த வரவேற்பறை, சமையலறை, படுக்கை, இந்த 3 அறையை தவிர வேறு எதையும் அந்த 5 ஆண்டுகளில் பயன்படுத்தாத ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர் அவர். விளையாட்டு சொல்லலை, அங்கே சோத்துல அடிச்சு ஆணிலாம் கூட எடுத்து போயிருக்காங்க நிறைய பேர் இல்லை. ஒருத்தர் ட்ரெயினே விட்டார் ஆல் இண்டியா லெவலுக்கு, தனி ஒரு ஆளுக்கு ஒரு ட்ரெயினே விட்டார் இந்தியா பூரா. ஆனால் உலகத்திலேயே சொல்கிறேன், அப்படி வாழ்ந்த வாழ்க்கை என்பது எவ்வளோ பெரிய சிறப்பு. இன்னும் சொல்லப்போனால் நான் இன்னொரு மகாத்மா என்றே அவரை நான் சொல்லுவேன். அதனால் வாழ்க்கையில் ஒரு சாதிக்க வேண்டும் என்று ஒரு சரித்திரத்தை படைக்க, ஏன்னா விண்வெளி முழுவதும் ராக்கெட்டை நிரப்பினார், வாழ்நாள் முழுவதும் பாக்கெட்டை நிரப்பாத பண்பாளர் ஒருவர் இந்தியாவில் வாழ்ந்த பெருமை அவருக்கு. ராமேஸ்வரத்திலிருந்து ஒற்றை மனிதனாக டெல்லிக்கு போனார். திரும்பி அந்த ஊருக்கு வருகிற போது 100 கோடி இந்தியனாக வந்தார் என்றால் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு சரித்திர புருஷனே அவர்தான். அதனால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். ஏன்னா அவர் என்ன பெரிய வெளிநாட்டுலாம் போயிட்டு படித்தவரா? இப்போ வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் படித்தவரா? இந்திய பல்கலைக்கழகங்களிலேயே படித்து முடித்து உலக பல்கலைக்கழகங்கள் 40 பல்கலைக்கழகங்களால் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற மிகப்பெரிய ஒரே இந்தியர் அவர்தான் என்பது உலக வரலாறு.
அதனால் சிறப்பு என்பது யாராலும் சாதிக்க முடியும், எந்த சூழ்நிலையிலும் சாதிக்க முடியும். அவரு கூட தான் எம்ஐடியில் படிக்கிற போது ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாமல் தவிச்சாங்க. அவங்க கூட பிறந்த சகோதரி தானே 10 பவுனை கைட்டு 10 பவுன் வளையலை கொடுத்து விற்றுட்டு தான் அவங்க அவருக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சாங்க. அந்த உறவுகள் அப்படி இருந்தது. இப்போ அப்படியா இருக்குது? இப்போ அது இல்லையே. அதெல்லாம் கூட நம்ம குறிப்பிட்டு காட்டலாம் சார். சாதாரணமான விஷயமாக தான் தெரியும் நமக்கு. அன்றைக்கி ஒரு பையன் ஃபோன் பண்ணுறான். ஹலோ, யார் பேசுறது? நான் தான்டா சித்தப்பா பேசுகிறேன். ஓ, ராம் சித்தப்பாவா? ஊருக்கு போய் வந்துட்டியாப்பா? போய் வந்துட்டுண்டா. இல்லையே, இந்த குரல் வேறு மாதிரி இருக்குது. எங்கள் சித்தப்பா குரல் பண்ணால் கண்ணீர்னு இருக்குமே. தஞ்சாவூருக்கு போய் வந்துட்டா அந்தந்த தண்ணி குடிச்சு அப்படி தொண்டை கெட்டு போச்சுடா. சித்தப்பா தான்டா பேசுகிறேன். இல்லை இல்லை இல்லை, இது யாரோ எடுத்து ஃபோன் வந்து என்ன கலாய்க்கிறீங்க. ராம் சித்தப்பா குரல் இது இல்லைன்னா. டேய், சத்தியமாக ராம் சித்தப்பா தான்டா நான் பேசுகிறேன் சொல்கிறான்னாரு. இல்லை சித்தப்பா, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு 5000 ரூபா குறையுது, அதனால தான் ஃபோன் பண்ண சித்தப்பான்னா. ராம சித்தப்பா வரட்டும் சொல்கிறேன், ஃபோனை வைடான்ட்டார். இவ்வளோ நேரம் நான் தான்டா ராம சித்தப்பானா. 5000 ரூபாய் கேட்ட உடனே ஆளே இல்லைடான்ட்டான். பார்த்தீங்களா, இன்றைக்கி உறவு அப்படி இருக்குது. வருத்தத்தோடு சொல்கிறேன். அதனால் எல்லாத்துக்கும் நம்ம உதவுகிற மாதிரி நம்முடைய படைப்புகளை வைங்க. ஒரு காலத்தில் அறம் செய்ய விரும்பு 60 சினம்னு எழுதி படைத்த படைப்பு தான் பல ஞானிகளை பல மேதைகளை உருவாக்கி இந்த உலகத்துக்கு தந்தது. ஒரு மனிதனை மனித நேயத்தோடு நம்ம உருவாக்கினாலே அதுவே பெரிய விஷயம். இன்றைக்கி எல்லாமே போச்சு சார். அது மனித நேயம் எங்கே இருக்குதுன்னு கூட தேடி கண்டுபிடிக்கிற நிலையில் இருக்குது. தர்மம் கூட ஆளை அறஞ்செய்ய விரும்புன்னா அந்த காலத்தில் அறம் செய்யன்னு கூட சொல்லலை, அறஞ்செய்ய விரும்புன்னா. எங்கள் தாம்பரத்தில் ஒரு சப்கலெக்டரு ரிட்டையர் ஆன உடனே சமையல்காரர் கூட்டு சொன்னார், எப்பா நான் ரிட்டையர் ஆகிட்டேன், நேற்று வரைக்கும் வடை பாயசம் கூட்டுக்கறியோட சாப்பாடு இருந்தது, இன்றைக்கி ரிட்டையர் ஆகிட்டேன், இனிமேல் பென்ஷன் தான் நம்ம வாழ்க்கையை, அதனால் ஒரு நாளைக்கு வத்த குழம்பு வை, ஒரு நாளைக்கு பருப்பு சாம்பார் வை, ஒரு நாளைக்கு ரசம் வை, ஒரு நாளைக்கு மோரோட விடு, சிம்பிளாக சாப்பிட்டுக்கோன்னாரு. சரின்ட்டான். எப்பயுமே இவர் சாப்பிட்ட பிறகு தான் சமையல்காரன் சாப்பிடுவான். ஒரு 2 மாதம் அப்படி ஆச்சு. ஒரு நாள் 2 மாதத்துக்கு பிறகு ஒரு நாள் இவர் சமையல் கட்டில் போய் பார்க்குறாரு. அவன் கூட்டு காய்கறி பதார்த்தம் வடையோடு சாப்பிட்டுங்கிறான். இவர் அதிர்ந்து போனார். என்னடா இதுன்னாரு. நீ தான் சாமி ரிட்டையர் ஆன, நான் இன்னும் ரிட்டையர் ஆகலையான்னா. இப்போ அறம் என்பது பொதுவானது. ஆனால் இப்போ அறம் கூட ஆளாளினுடைய அளவுகோலுக்கு தகுந்தாற்போல் மாறுகிற ஒரு காலத்தில் நெருக்கடியில் நாம் இருக்கிறோம் இல்லையா? உண்மையா இல்லையா? அதனால தான் எங்கள் ஊரில் ஒருத்தர் மேடை ஏறி பேசணும், என் சொத்தெல்லாம் தர்மத்துக்கு ஆயிடுச்சுன்னு. அப்புறம் தான் தெரியுது அவங்க சம்சாரத்து பேர் தர்மம்னு. அதனால் இன்றைக்கி நம்ம போகிற போக்கு, நம்ம அமைத்திருக்கிற பாதை, நம்ம சுற்றி இருக்கிற சூழல் வேறுபட்டும் மாறுபட்டும் கிடைக்கிற கஞ்சி குடிப்பதற்கு இலார், அதன் காரணம் அறிவும் இலார், நெஞ்சும் பிரிந்திருப்பார், நெடுநாள் பகைத்திருப்பார், அஞ்சுதலை பாம்பன்பானப்பன் ஆறுதலை என்று மகன் சொல்லிவிட்டான்னு சொன்னார். பாரதியார் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கிற அந்த சமூகம் மறுபடியும் வந்திருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த சமூகத்திற்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கி ஒரு ஏற்றத்தை தர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் சிறப்பும் உங்களிடத்தில் தான் இருக்கிறது. இதை இங்கே லேசாக நினச்சிடாதீங்க. சிறுதுரும்பும் பல்கொத்த உதவும்னா ஒன்றும் இல்லை. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கன்னு ஒரு தொடர் தான் ஒரு பட்டினத்தாரையே இந்த வையகத்துக்கு தந்ததுன்னா உங்களுடைய படைப்பில் ஏதோ ஒன்று இந்த சமூக மாற்றத்துக்கு சமூக ஏற்றத்துக்கு நிச்சயம் பயன்படும் என்பதை மனதிலே உறுதி கொள்ளுங்கள். அந்த மனதில் வைத்திருக்கிற உறுதிதான் உங்களை உயர்ந்த பாதைக்கு அழைத்து செல்லும் என்று சொன்னால் மீண்டும் அதில் சொல்கிறேன், நம்பிக்கை வைங்க. இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. நம்பினார் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்புன்னு சொன்னால் சாயந்தரம் 6 மணி 6:30 மணி இருட்டுற நேரத்தில் மேலே ஒரு குன்றின் மேலே பயணப்பட்டவன் நடந்து போனவன் திடீர்னு சரிக்கு கீழே வந்துட்டான் இருட்டில். கடவுளே என்னை காப்பாற்றுன்னா கடவுள் ஒரு மரத்தை பிடிச்சி தொங்கினான். ஒரு பெரிய கிளை கையில் ஆப்பிட்டுது. பரவாயில்லடாப்பா கடவுள் காப்பாற்றிட்டான். மறுபடியும் அசரீர் சொல்லுது, இன்னும் கடவுளை நம்புடா, கையை விடுன்னு. நான் ஒரு தடவை தான் நம்புவேன், அது இனிமேல் எங்கன்னா அதில் பாதாளத்தில் ஊந்துட்டான் வம்பா போட போகுதுன்னு ராத்திரி பூரா தொங்கி நிற்கிறாங்க இதே கலையில். வெடிஞ்சு எழுந்து பார்த்தா 1 அடி உயரத்தில் தான் நிற்கிறான் அவன். ராத்திரியும் அதையும் அந்த முழு நம்பிக்கையோடு இருந்திருந்தான்னா கீழே இறங்கி வீட்டுக்கு போயிருப்பான் இல்லையா? அந்த நம்பிக்கை என்பது தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதாரம். இதிலே மூட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது, அவன் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அந்த காலத்தில் சொல்லுவாங்க, காசிக்கு போனால் எங்கே போகணுன்னுவாங்க, அப்புறம் ராமேஸ்வரம் போகணுன்னுவாங்க. இப்போ பரவாயில்ல, 1000 வசதிகள் இருக்குது ராமேஸ்வரத்தில். அப்போல்லாம் அப்படின்னு கேட்டால் போகும்போதே ஒரு கயிறும் சொம்பும் வாங்கி போடுவாங்க. 21 தீர்த்தம் உள்ளே இருக்குது இல்லை,
அந்த 21 தீர்த்தத்தில் அவங்களும் உள்ளே போய் அவங்களே மொண்டு ஊற்றி அவங்களே இது பண்ணுவாங்க. இப்போல்லாம் மொண்டு ஊற்றுறதுக்கு ஆளுகிறான், காசு கொடுத்தா போதும் ஊற்றிருப்போம். அப்போ அப்படி கிடையாது. நம்ம ஆள் ஒருத்தர் என்ன பண்ணார், சென்னையிலேருந்து போனவர் போன உடனே ஒரு சொம்பும் கயிறு வாங்கிவிட்டார். வாங்கி கடலில் குளிக்கும்போது 3 முழுக்கு குளிக்கணும் இல்லையா, இந்த சொம்பையும் கயிறு யாருக்கிட்ட கொடுக்குறதுக்கான்னு யோசிச்சு பண்ணால், யாராவது முகம் தெரியாதவன் வாங்கி போட்டான்னா அவன் அங்கே தான் உட்காந்துருப்பான்னு எப்படி நம்புறதுன்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணான். போகும்போது தான் குளிச்சுட்டு போகும்போது தான் வாங்கியிருக்கணும், நம்ம குளிக்க வரும்போதே வாங்கிவிட்டோம், தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஒரு மணலை குளிக்கிற இடத்துக்கு முன்னாடி ஒரு 10 அடி கணக்கு வச்சு பள்ளம் தோண்டி மணலில் கரையில் இருக்கிற மணலை தோண்டி அது உள்ள சொம்பையும் கயிறையும் வச்சு கும்பலாக மணலை அப்படி குவிச்சு இந்த கரையோரம் ஒதுங்கின பூவழிய தழைய இலையெல்லாம் கொண்டாந்து அது தலை மேலே அடையாளத்துக்கு வச்சுட்டு இவன் குளிக்க போனான். ஒரு முழுக்கு மூழ்கிட்டு எழுந்து பார்த்தா ஒரு 100 கும்பலுக்குது. அது மாதிரி பின்னாடி வந்தவன்லாம் என்ன நினச்சிட்டான், இந்த மாதிரி ஒரு சிவலிங்கம் தயார் பண்ணிட்டு தான் போய் குளிக்கணும் போலக்குதுன்னு நினச்சி அவனும் அங்கங்கே ஒரு கும்பலை உருவாக்கிட்டான். இப்போது 2வது முழுக்கு போட்டதாக ஏகப்பட்டது இருக்குது, ஒரு 150 குவியல் இருக்குது. இவனுக்கு எந்த குவியலில் நம்ம சொம்பு இருக்குதுன்னு இவனுக்கு தெரியாது. இப்போ பெரிய சிக்கல் ஆகி ஒரு தோராயமாக 3 முழுக்கு போட்டு வெளியில் வந்து ஒரு கும்பலை கலைக்க போனான் பார். கீழகரவன் கத்துறான், யாரா என் சிவலிங்கத்தை கலைக்கிறதுன்னு. அவன் பயந்து போய் சொம்பு போனாலும் போகுது, இவங்கிட்ட எவன்டா உதவாங்கிறதுன்னு மறுபடியும் இன்னொரு சொம்பு வாங்கின்னு கோயிலுக்கு வந்தாங்க. எதுக்குன்னா இதுக்கு பேர் தான் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகன்னு வள்ளலாருடைய படைப்பு காலத்திலேயே கேஸ் போட்டாங்க இல்லையா. இது அருட்பா இல்லை மருட்பான்னு கேஸ் போட்டு அப்புறம் மருட்பாதான்னு. ஏன்னா வள்ளலார் வள்ளலாரே கோர்ட்டுக்கு உள்ளே வந்தார். கோர்ட்டுக்கு உள்ளே வரும்போதே எந்த தீர்ப்பு சொன்ன ஜட்ஜே தன்னை மறந்து எழுந்து நின்று வணங்கினார் அவரை பார்த்து. அப்போ இது அருட்பாதான் அப்படின்னு முடிவாகி வெளியே வந்தாங்கன்னா எவ்வளவோ போராட்டத்துக்கு மத்தியில் இந்த எழுத்துலகம் வளர்ந்துருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. எப்படியோப்பட்ட காலகட்டத்தில் நமக்கெல்லாம் 1000 வசதி இருக்குது. 18ஆம் நூற்றாண்டில் அச்சு இயந்திரம் வந்த பிறகு தானே சார் இவ்வளவு சிறப்புகளும். அதுக்கு முந்தி ஓலைச்சுவடியில் தானே எழுதணும். ஓலையை நறுக்கி பதப்படுத்தி அதில் எழுத்தாணி வச்சு எழுது. இப்போ நமக்கு அந்த மாதிரி எழுதணுன்னா யாராவது எழுதுவாங்க? ரேட்டு சொல்ல சார், நான் எழுதுவேன்னா ஏன் இப்போ பொறுமை நிதானம் கிடையாது. காரணம் என்னென்ன சார், இப்படி தள்ளுறான் உடனே அதில் வந்துடுது சிலப்பதிகாரமாக. இப்படி ஒரு தள்ளுதான் வருது. அந்த காலத்தில் எங்கள் தாத்தா சொன்னது ஞாபகம் வரும் எனக்கு. பசுமாட்டு குணம் பால் தடவி கொடுத்துட்டு பாலை கறந்துட்டான்னுவார். இப்போ தடவி கொடுத்தாலே செல்லில் எல்லாம் ஓடியாந்துடுது. இதுலேயும் இந்த ஒரு காலகட்டத்திலையும் நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னா எழுத்துலகத்தில் அது எவ்வளோ பெரிய வெற்றி என்பதை மனசில் பெருமையாக நினைங்க. அந்த பெருமை நம்ம பற்றிய ஒரு பெருமை தான் சார் நமக்கு ஒரு மதிப்பீடு. இன்னொருத்தன் பெருமையாக சொல்லணும்னு நினைக்காதீங்க. நமக்குள்ள ஒரு பெரிய பெருமை இருக்குது. ஒரு காலகட்டத்தில் இது மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெறும் என்று நீங்கள் நம்புகிற நம்பிக்கை தான் உங்களை சிகரத்தில் கொண்டு போய் வைக்கும் என்று சொன்னால், அந்த சிகரத்தை நோக்கிய பயணத்துக்காகத்தான் இந்த விருது வழங்குகிற ஒரு அற்புதத்தையே இவர்கள் செயல்படுத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கி மிக அருமையாக இந்த விழாவை ஏற்பாடு செய்து தமிழ்நாடு இதழ்கள் வெளியீட்டாளர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நிறுவனர் அவர்களுக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான பாராட்டுதல்களை உங்களுடைய பலத்த கரவொலியோடு தெரிவித்து, ஏன்னா இன்றைக்கி சொந்தக்காரனையும் ஒருத்தன் பாராட்ட மாட்டான்றான். உண்மையாக இல்லைங்களா? மதுரைக்கு பக்கத்தில் என் தம்பி முறையாகணும் சார், அவன் இறந்துட்டான் சார். நான் 1994 மதுரையில் இறங்கி மாட்டுத்தாவணியில் போய் ஒரு மாலையை வாங்கி போய் போட்டுட்டு அவனுக்கு நிற்கிறேன். அவன் பையன் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிற பையன் கதறி அழுதுவன் நிமிந்து பார்த்துட்டு சொன்னான், பெரியப்பா நீ எல்லாம் இருக்கும்போது அப்பா போயிட்டாருன்னா. அதனால் நம்ம சுற்றி இருக்கிற சொந்தக்காரெல்லாம் அப்படி தான் இருக்கிறான் அப்போது. அதனால் உறவை தாண்டி நட்பை தாண்டி, நட்பு கூட அப்படி தாங்குது சில நேரங்களில். எல்லாமே நல்லதாக அமைதானே. இந்த பொங்கல் அன்றைக்கி நாள் ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துக்கிறான். அவன் ஃப்ரெண்டு மறுநாள் பார்த்தா கொஞ்சம் கலகலப்பாக இருந்துக்கிறான். என்னடா நான் நேற்று கேட்கலான்னு நினச்சேன், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், என்ன கேட்டால் சிக்கலாகிடுமோன்னு நான் கேட்காம இருந்தேன், நேற்று ஏன் அம்மா கஷ்டப்பட்டேன்னா, இல்லைடா நான் இருக்கிற கஷ்டத்தில் ஒரு 20,000 ரூபாய்க்கு பட்டுப்பட வாங்கிட்டு வந்துட்டான் எங்கள் வீட்டில், ஒரே ஃபீலிங்காக இருந்ததுறான்னு. சரி இன்றைக்கி ரொம்ப கலகலப்பாகறி, என்ன காரணம்னா, இல்லை அந்த புடவை எடுத்து போய் உன் ஒய்ஃபுக்கிட்ட காட்ட போய்க்கிறா. அதாவது நான் பட்ட கஷ்டம் அவனுக்கு வந்துட்டேன்னு நினைக்கும் போது அவனுக்கு அந்த துன்பம் சாதாரணமாகி போச்சு இல்லையா?
அதனால் நட்பு வட்டாரத்திலையும் ஒரு பக்கம் அப்படி தான் இருக்குது, உறவுலேயும் அப்படி தான் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நாம இருந்து வாழ்க்கையில் என்றைக்கும் ஜெயிக்கணுன்ற ஒரு அம்சம். ஏன்னா வெற்றியை நோக்கி பயணப்படுவவர்களுக்கு அத்தனை வீழ்ச்சிகளும் உண்டும். அதான் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, 9 முறை விழுந்தேன் என்று சொல்வதை விட 10வது முறை நிற்பதற்கு 9 முறை பயிற்சி செய்தேன்னு சொல்வது. அப்படி தாழ்வாக கருத வேண்டாம், எதையுமே உயர்வாகவே பார்ப்போமே. உயர்ந்த பார்வை தான் என்றைக்குமே. ஏன்னா ஒரு தொழிலை மேற்கொண்டவங்க கூட என்றைக்குமே பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக தான் சிந்திப்பாங்க. ஒரு சிவில் இன்ஜினியர் படித்த மாப்பிள்ளை காரைக்குடியில் கல்யாணம் சார், நான் தான் கிட்ட போனேன், வாழ்த்தலான்னு கிட்ட போனாக்கா ஐயர் தாலி எடுத்து கையில் கொடுத்து கட்டுன்னார். எத்தனை சதுரடியில் கட்டுறதுன்னு கேட்டான். ஏன்னா அவன் அதை கூட தொழில் கட்டுன்னு வார்த்தை காதலை விழுந்த உடனே எத்தனை சதுரடின்னு கேட்டான். அதனால் வாழ்க்கையில் எப்பயுமே நாம் ஒரு உயர்ந்த பார்வை இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், கலகலப்பு இருக்கணும், சுற்றி இருக்கிறவங்களையும் கலகலப்பாக இருக்கணும். யாருடனாவது பேசி பழகுங்க, ஒரு கரு கிடைக்கும். அதுதான் நான் சொல்கிறது, திரும்ப திரும்ப நான் சொல்கிறது. நான்லாம் பிள்ளைகள் இடத்துல நிறைய பேசுவோம் சார், அவங்களிடத்துல நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு. நம்ம சிந்திக்காதுலாம் கேட்போம். ஒருத்தன் தண்ணியில் ஊந்துட்டானா எப்படி காப்பாற்றுறதுன்னு கேட்டான். தண்ணியில் ஊந்த தலைமுடியை பிடிச்சி இழுத்து போடுறான்னு அவன் மொட்டை சேர்ந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். அப்போ அவன் கேட்குறது நியாயம் இருக்குது இல்லை. அவன் மொட்டை அடிச்சுன்னு வந்தால் என்ன பண்ண முடியும்? அதுக்காக நம்ம என்ன ஐயா கல்யாண மண்டபத்தில் பேசி நிறைய பேசியிருக்கேன் நான். கல்யாணம் நிஜமா சார், கல்யாண மண்டபத்தில் பேசி ஜெயிக்கிறதுன்றது லேசான விஷயம் இல்லை. இன்றைக்கி 3000 பேர் உட்காந்துக்கிறான் ஒரு கல்யாண மண்டபத்தில், என்னை தவிர எல்லாம் பேசிங்கிறாங்க. மொத்தம் நான் சொன்னேன், என்ன தானே பேச கூப்பிட்டாங்கன்னு. அதில் ஒரு அம்மா சொல்லுது, அது ஒரு ரூம் தனியாகுதியாக உட்காந்து பேசுங்க. நான் அதுக்காக போனேன். இல்லை இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மத்தியான நேரத்தில் கொடுப்பாங்க, எனக்கு ஒரு சீட்டு வரும், ஐயா இன்னும் ஒரு 10 நிமிடம் பேசவும், நான் ஆர்வமாக பேசுவேன். இன்னும் 5 நிமிடம் பேசுவோம், இன்னும் ஆர்வமாக பேசுவோம், பரவாயில்லையா. அப்புறம்தான் சீட்டு வரும், அப்பளம் பொரித்தாகி விட்டது, நிறுத்தி விடவும். 15 நிமிஷம் அப்பளத்துக்காக பேசியிருக்கேன். அதனால் அது இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணும் இல்லை, எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் சார். மகிழ்ச்சியாக நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் சார் எல்லா உயரும் இருக்குது. அதனால தான் சொன்னேன், திரும்ப திரும்ப ஆரம்பத்தில் சொன்னேன் நான், இந்த ஒரு பாராட்டு விழா இது. உண்மையாக எனக்கு உதயகுமாரை ரொம்ப பிடிக்கும். பல முறைகளில் நான் அவரை சந்திச்சிருக்கிறேன். ஒரு இளைஞர், ஒரு பாரதி பாதையில் பயணப்படுபவர், எதையாவது ஒன்று சாதிக்கணும்னு விரும்புகிறார். அதை இந்த ஒரு சமுதாயத்தோடு தன்னை எப்பொழுதுமே தொடர்படுத்தி கொள்ளக்கூடிய பெருமைக்குரியவர். அவர் இந்த முயற்சியில் இறங்கி சிறப்பாக செயல்படுறான்னும் போது அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம அது வீட்டில் இன்னும் கூட சின்ன சின்ன விஷயங்களில் தாங்க நம்ம ஜெயிக்கணும். வீட்டில் யாருமே பாராட்டுறதே கிடையாது. அன்றைக்கி கூட ஒருத்தன் நான் சொன்ன ஒரு குடும்ப கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், மனைவியை பாராட்டுறப்பா உனக்கு வாழ்க்கையில் சுகமாக இருப்பேன்னு. சார் 10 வருஷமாக நான் இது மாதிரி யாரும் சொல்லலை எனக்கு. என்னமோ நான் இன்னையாவது இப்போ கண்டிப்பாக பாராட்டியே தீர்றேன், இந்த செய்தி நாளைக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்னா. சரி போப்பா போ பாராட்டு. மறுநாள் அவன் சேரில் உட்காந்துக்கிறான், அந்த வேலைக்கார அம்மா பெருக்கி நின்றுக்குது. அந்த அம்மாவை ஊற்று பார்த்துட்டுக்கிறான். அவன் சம்சாரம் இணைய அப்படி விட்டு பார்வை அப்படின்னு போப்பி. அவள் கட்டிக்கிற கலர் சேலையில் நீ கட்டினா எப்படி இருக்கும்னு நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். அந்த சேலை எங்கே கிடைக்கிதுன்னு கேட்டு உனக்கு வாங்கி கொடுக்கலான்னு நான் நினச்சிருந்தேன்னா நீ என்னை தப்பாக சொல்கிறியான்னு. அதுமா பத்திரகாளியாக மாறிட்டுது. 3 வருஷமாக கட்டியிருந்தேன், நான் நேத்தான் கொடுத்தேன் அவளுக்கு. ஒரு நாள் கூடமா உன் கண்ணில் நான் படலைன்னு. அவன் விஷயம் தெரிஞ்சாத அங்கேருந்து என்கிட்ட வந்தான், போயா உன் பேச்சை கேட்டுன்னு நான் பாராட்ட போய் நான் வாங்கி கட்டிக்கிருந்தான் அதிகம்னா. கவலைப்படாத, உன் கருத்தும் சரிதான், உட்காரு. அழகுன்றது கட்டுற புடவில்லையாகுது, அது கட்டுற ஆளை பொறுத்தாங்குது. உன் கருத்துலேயும் உன் பார்வையிலையும் தப்பு இல்லை, உட்காருன்னு அவனை சமாதானப்படுத்தி அனுப்பினேன். குழந்தைகள் இடத்துல பேசுங்க. குழந்தைகளே ஒரு கரு கொடுப்பான் சார். இன்றைக்கி இருக்கிற காலம் அப்படி இருக்குது. எதை தேடணுன்றது அவனுக்கு தெரியும். ஏன்னா திணிப்பதை விட ஊட்டுவது தான் உயர்ந்தது. கனிவோடு நீங்கள் பழகி பாருங்கள், சாதாரண விஷயம் கூட சரித்திரமாகும். எத்தனையோ சரித்திரங்களை உருவாக்கிய பெருந்தலைவர் காமராஜருக்கு சாதாரண மனிதன்தான் சில கருத்துக்களை உருவாக்கம் கொடுத்துருக்குறான். அதனால் எல்லா இடங்களிலும் நாம இருப்போம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய தனித்தன்மையை
நாம் அறிந்துட்டால் நம்ம அந்த தனித்துவத்தில் ஒரு பெரிய முத்திரை பதிக்கலாம். அப்படித்தான் விஞ்ஞானிகள்லாம் வந்திருக்கிறாங்க. விஞ்ஞானிகள் பூரா எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம நாட்டுக்கும் மேலை நாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. புறத்தே தேடியவர்கள்லாம் விஞ்ஞானிகள். இந்திய தேசம்தான் அகத்தே தேடிய மெய்ஞானிகள் நிறைந்த பூமி இந்த பூமி என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா அவன் கண்டுபிடிக்கிறது கூட மாறும், நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு காலத்திலே மாறாது. இவன் கண்டுபிடித்தது பூரா மெய்ஞான விஷயங்கள். அன்பு, கருணை, இரக்கம், சகிப்புத்தன்மை, மனித நேயம், ஒருவனுடைய உயர்வில் இன்னொருவனுடைய புகழ் பெருமையும் அடங்கியிருக்கிறதாக ஒரு வாழ்ந்த பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சேன்னு சொல்லி கொடுத்த புண்ணிய பூமி இந்த பூமி. அதனால தான் பாரதி சொன்னான், பாரத பூமி பழம்பெரும் பூமி நீரதன் புதலர் என் நினைவகற்றாதின்னு சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு பூமியில் பிறந்திருக்கும். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடேன்னு. அந்த நாட்டுப்பற்றையும் விதைங்க, மொழிப்பற்றை விதைங்க, சமுதாய பற்றையும் விதைங்க, கலாச்சாரத்தை காப்பாற்றுங்க, பண்பாட்டை ஒரு காப்பாற்றுங்க. ஏன்னா நம்ம நாட்டுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது. தர்மத்தை காப்பாற்றுங்க. சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரஷ்யாவுக்கு பயணம் பண்ண போது 1லிருந்து 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். ஒரு ஆப்பிளை ஒரு ரூபிலுக்கு வாங்கி அதே ஆப்பிளை 2 ரூபிலுக்கு விற்றா என்ன கிடைக்கும்? அந்த பையன் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் சொன்னான் 6 மாதம் ஜெயில் கிடைக்கும்னா. அதிர்ந்து போனார் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். அவர் நம்ம இந்திய ஜனாதிபதி. என்னடா சொல்கிறேன்னாரு. அடக்க விலையை விட அதிக விலைக்கு விற்றா எங்கள் நாட்டில் ஜெயில் தான் கொடுப்பாங்கன்னு 3ஆம் கிளாஸ் படிக்கிற போதே நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை தெரிந்து வச்சுருக்கிறான்னா இன்றைக்கி தெரியுது. வாய்ப்பு இருக்குதா? நீ எதையாவது காண சிலபஸில் இல்லை. படியில் நிற்காதரா உள்ள வாடான்னா கூட இது சிலபஸில் இல்லைன்றான். நீங்கள் என்ன பண்ண முடியும்? நம்ம சிலபஸும் அப்படி தான் இருக்குது. அதனால் வாழ்க்கையில் நாமாவது அதை உருவாக்கி தருவோம். எவ்வளவோ செய்திகள், சொல்ல வேண்டிய செய்திகள், சொல்லப்படாத செய்திகள் ஏராளமாக இருக்குது. அதை நம்ம அதெல்லாம் தேர்ந்தெடுத்து தேர்வு செஞ்சு நாம் வாழ்கிற காலத்தில் நம் சமூகத்திற்கு ஏதேனும் ஒரு வகையில். அதனால தான் மேதக அப்துல் கலாமை பார்த்து நிருபர் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் மனிதனாக இருக்கிறீர்கள், நீங்கள் தமிழனாகவும் இருக்கிறீர்கள், நீங்கள் கண்டுபிடிப்பதில் விஞ்ஞானியாகவும் இருக்கிறீர்கள், நீங்கள் இந்தியனாகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்தியனா, மனிதனா, விஞ்ஞானியா, தமிழனா? அவர் என்ன பதில் சொன்னார்? நான் மனிதன் என்று சொன்னார். ஏன்னா மனிதனுக்குள் தான் இந்தியன் அடக்கம், மனிதனுக்குள் தான் தமிழன் அடக்கம், மனிதனுக்குள் தான் விஞ்ஞானியும் அடக்கம். நான் மனிதனாகவே இருக்க விரும்புகிறேன், நான் மனிதன்தான் என்று பதில் சொன்னார் என்றால் அந்த மனோபாவத்தை நாம் யாராவது ஒருத்தர் செஞ்சாலே பெருமைக்குரியதாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படி இருக்குது. பழைய பண்பாடு, பழைய கலாச்சாரம், பழைய நாகரிகம், இன்னும் கூட கிராமியங்களுடைய மனங்கள் கூட மாறிப்போச்சு. கிராமிய மனங்களே மாறிப்போச்சே. பச்சை குதிரை தாண்டினான், இல்லை பல்லாங்குழி விளையாடினான், கண்டுபிடிக்கிற விளையாட்டு விளையாடினான், வெயிலான் நிழலான்னு நிலவு நேரத்தில் விளையாடின விளையாட்டு விளையாடினான். எல்லாமே போச்சு. இன்றைக்கி எல்லாமே வீடியோ கேம் விளையாடிக்கின்னு டிவிக்கு முன்னாடி விளையாடுறதை பார்த்துன்னு இருக்கிற காலமாக போச்சு. இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் உருவாக்க வேண்டும் என்றால் எழுத்துலக சக்கரவர்த்திகள் தான் அந்த மாற்றத்தை உருவாக்க முடியும். நமக்கு வருமானத்தை ஈட்டுகிற செயல்பாடுகளிலும் நீங்கள் சிறப்பாக இருங்க. இன்னொருவனுக்கு வருமானத்தை பெற்றுத்தருகிற பெருமையும் நீங்கள் உயர்த்திக்குங்க. அதே சமயத்தில் மொழிக்கும் நாட்டுக்கும் ஒரு வருமானம் உங்கள் எழுத்துக்களால் வர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.